விஷ்ணுஷால்ஜி சார், நீங்கள் வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும்தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா, இல்லை புதுசாக வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு திறக்கிறீங்களா? எல்லாருக்கும் சார், அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபில்ம்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்னொரு ப்ரொடியூசராக தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள், அது மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபில்ம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னா இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் என்றைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன சார், தொடர்ந்து பண்ணாலும் ஆமாம், நான் அதனால தான் இந்த வாட்டி சிசிஎலும் ஆடல. என்னன்னா எல்லாரும் திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே பார்க்குறாங்க. நான் சினிமாவுக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ளே இருக்குது, நம்ம கூட இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். ஐ எம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐ எம் ப்ரொடியூசர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறது. மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மொமெண்ட். ஃபியூச்சரில் கண்டிப்பாக எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன். சார் சார், இந்த கூட்டணியில் சேருவதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்துச்சு? இல்லை சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபஸ்ட்டு கதையோட ப்ரெசன்டேஷன் தான் சார். ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார். உண்மையாக சொல்லணும்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார்ல, இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கினாரு. அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸியாக இருக்கணும் சார். அந்த கட்ஸ் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயந்தான், ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2னா ஜஸ்ட் 2 தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சுருக்கீங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கணிச்சிட்டு வச்சுருக்கீங்க. இல்லை, 2ன்னு சிம்பிளாக வைக்க நான் ஜிகர்தண்டா வந்து XXLன்னு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும்னா 2ன்னு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்டை பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ இட்ஸ் டூ மச்சாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணி வச்சுருக்கீங்க. 2 மச்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு 3 மச்சாக இருக்கா 4 மச்சாக இருக்கான்னு நீங்கள் போன வாட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சாரு. ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சாக இருக்குமோ பார்த்துக்கோங்கன்ட்டு. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்கிறதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே நானாக இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனால தான் நான் ப்ரொடியூஸே பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னென்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் படங்கள், டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சு. அங்கே இப்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் 1 ஃபில்ம் ஓல்டு தான். ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை. ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்டு. என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார். வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூவர்ஷிப் இருக்குது. பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில். அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட்.
ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடறேன்னா எனக்கே தலை சுற்றுது, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றுறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இல்லைனா இப்படி பண்ணலாம், இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ, சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ். ஸோ ஐ only ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there and a lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking. மாசாவா இல்லை சார், நான் மாசு படங்கள் பண்ணுறதில்ல, மாசா வச்சாச்சும் மாசா பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் பண்ணேன். கரெக்ட் 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 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். விக்னேஷ்ஜி, ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது. அதே மாதிரி நம்ம விஷ்ணுஜி வைப்பீங்களா? கோர்ட் மூலியமா கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க, என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா, இல்லை வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்களா? தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களான்ற மாதிரி கேட்குறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்கே விட போறீங்களான்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது தானே. நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே, சப்போஸ் அந்த ஹாட்ஸ்பாட்டோட ட்ரெய்லர் அவர் நார்மலாக கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆகிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்லை ப்ராப்ளம் ஆகிருக்குமா, இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை சார், அது பண்ண வேண்டியதாக இருக்குது சார். இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில், இன்றைக்கி இருக்கிற சினிமாவில், காம்படிஷனில் வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். கான்ட்ரவர்சி இல்லை சார், வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணால் யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரில. ஆனால் நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா என் இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரெய்லர் பண்ணுறேன். இப்படி பண்ணால் அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். இல்லை ப்ரெசன்ட் ப்ரொடியூசர். ஆமாம் ஆமாம். சூப்பர். லாஸ்ட் क्वेश्चन. இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரவர்சியாக பயங்கரமாக ட்ரெய்லர் மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுது. ஏன்னா ஒரு பிரெகிடாவோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போட்டிருந்தீங்க, கீழே பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா? அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸில் வந்து எல்லா டேர்முமே நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க. ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்சி டேர்ம்ஸில் வந்து எல்ஜிபிடிக்யூ பற்றி பயங்கரமாக எல்லாருமே அடித்து நவுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றின ஏதாவது இருக்குமா? இல்லை, அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். பட் ஆனால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும். அதில் ஸ்பெஷலாக ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசித்தேன், கண்டிப்பாக இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமாவில் இருந்துட்டு அந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு கரேஜ் வேணும். இட் வில் பி வெரி போல்ட் ஃபிலிம். ஆனால் கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல. பார்ட் 1ல 4 கதை இருந்தது, இதுலேயும் வித்தியாசமான அதில் டச் பண்ண எதையுமே இதில் டச் பண்ணல. இதை நீங்கள் பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும். இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பார்ட் 3 பார்ட் 4க்குலாம் கதைகள் இருக்குது. ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ Thank you so much to press and media friends. அழகான கேள்விகள், அழகான பதில்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை என்கரேஜ் பண்ணி நல்ல லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை. ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து நான் அமேசானில் தான் பார்த்தேன் பர்சனலாக. ஸோ அதுக்கு நான் இவர்கிட்ட சாரி கேட்டேன். பட் அதான் நான் சொன்ன மாதிரி நானே ஒரு ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அது ஒரு ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு மூடுக்கு வரேன். பட் இட்ஸ் நாட் sometimes not right. So yeah, please watch Hotspot on Amazon and Telugu on Aha and come and Tamil also Aha, okay, and come and watch it, watch Hotspot 2 in theaters. We have to change the way.